ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அன்னதானத்தை விட சமாதானமே சிறந்தது என்கின்ற ஒரு தலைப்பில் அடியேன் உங்களுடன் பேச இருக்கிறேன். அது என்னங்க, தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்றுதானே போற்றப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது சமாதானம் சிறந்தது என்று நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்கிறீர்கள். அடியேன் அதை ஒரு கதை மூலமாக விளக்கி கூறுகிறேன். அதற்கு முன்னால் அடியேனுடைய இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து பயனடையும்படி அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதன் மூலம் நீங்கள் இந்த பகவத்கீதைக்கு தொண்டாற்றும் திருப்பணியை அடைவீர்கள் என்பதை அடியேன் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். ஒரு நிறைய போக்குவரத்து நெரிசல் நிறைந்த ஒரு சாலை. அந்த சாலையில் ஒரு ஆட்டோ சென்று கொண்டிருந்தது. அந்த ஆட்டோவில் ஏறுவதற்காக ஒரு நபர் முனைகிறார். ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவரை ஏற்றிக்கொள்ள மறுக்காதவர் போல கொஞ்சம் சென்றுவிட பார்க்கிறார். ஆனாலும் ஏதோ ஒரு உந்துதலின் காரணமாக அந்த ஆட்டோவை ஒரு வழியாக நிறுத்தி அந்த நபரை ஏற்றிக்கொள்கிறார். இருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டோ ஓட்டுநரின் முகம் மிகவும் வாடி இருந்தது. அழுது அழுது அவருடைய கண்கள் எல்லாம் சிவந்திருந்தது. அவருடைய முகமெல்லாம் சிவந்து வீங்கி இருந்தது. அவ்வளவு ஒரு மன உளைச்சலுடன் அவர் அந்த ஆட்டோ ஓட்டுவது கூட ஒரு சரியாக ஓட்டாமல் ஒரு விதமான ஒரு மனசலனத்துடன் மிகவும் மனவேதனையுடன் ஒருவாறாக எப்படியோ சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே பார்க்கும் பொழுது அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பக்கத்தில் முன்னால் அந்த ஆட்டோவில் ஒரு பாட்டில் இருந்ததுங்க. அது பூச்சிக்கொல்லி மருந்து பாட்டில் அது இருந்தது. அதை அந்த ஆட்டோவில் ஏறிய நபர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவருடன் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு டிராஃபிக்கில் அந்த ஆட்டோ நிற்கிறது. அந்த சமயத்தில் ஒரு ஏழை நபர், வயிற்று பசியாக வாடிக்கொண்டிருக்கும் ஒரு ஏழை அந்த ஆட்டோவில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த நபரிடம் எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஆகவே எனக்கு உணவு கண்டிப்பாக வேண்டும், இப்பொழுது உணவை எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள் என்று அவரிடம் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவர் சரி அவருக்கு உணவை வாங்கி கொடுப்போம் என்று பார்க்கும் பொழுது அது பக்கத்திலேயே ஒரு டிஃபன் சென்டர் இருக்கிறதுங்க. சரி இறங்கி போய் அந்த உணவை வாங்கி கொடுக்கலாம் என்று நினைக்கிறார். இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன நினைக்கிறார் என்றால், ஆட்டோ ஓட்டுநரின் செய்கை அவரை ஒரு விதமாக ஏதோ ஒரு சஞ்சலத்தில் ஆழ்த்தியது. ஆகவே அவர் ஆட்டோ, அது மட்டுமல்லாமல் அந்த போக்குவரத்தும் சரியாகிவிட்டு அந்த ஆட்டோ தொடர்ந்து செல்ல ஆரம்பித்து விட்டது. ஆகவே அவர் இறங்கி சென்று அந்த அன்னதானம் கேட்ட நபருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர் சென்று கொண்டிருந்தால், அந்த அன்னதானத்தை கேட்ட நபர் மற்றொரு நபரிடம் சென்று அவருக்கு பசிக்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விடுகிறார். இப்படி ஆனால் இதை பார்த்துவிட்டு அந்த ஆட்டோவில் ஏறிய அந்த நபர் அவருடனே சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆட்டோவில் பார்க்கிறார். அப்பொழுது அந்த சுற்றிலும் அந்த ஆட்டோவில் பார்க்கும் பொழுது தாய் தந்தையரை வணங்குகிறேன் என்ற வாசகத்தை அந்த ஆட்டோவில் எழுதியிருந்தாருங்க. அதை பார்த்தவுடன் சரி இந்த ஓட்டுநரிடம் நாம் ஏதாவது ஒரு பேச்சு கொடுப்போம் என்று நினைத்துவிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையை வணங்குகிறேன் என்று இந்த ஆட்டோவில் எழுதியிருக்கிறீர்கள். பலர் அவர்களுக்கு பிடித்த தெய்வத்தின் படங்களை வைத்துவிட்டு அந்த தெய்வத்தை வணங்குவதாக எழுதியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதற்கு மாறாக இப்படி எழுதியிருக்கிறீர்கள். ஆகவே இறைவன் உங்களுடைய அருகிலேயே இருப்பார். கண்டிப்பாக யார் தாய் தந்தையரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அருகில் இருந்து தெய்வம் அருள் புரிவார். ஆகவே உங்களுடைய அருகிலேயே தெய்வமும் இருப்பார். உங்களுக்கு தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபராக உங்களுக்கு அருகில் இருந்து நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆட்டோவை ஒரு ஓரத்தில் நிறுத்துங்க என்று கேட்கிறார். அதை கேட்டவுடன் அந்த ஓட்டுநருக்கு ஒரே எரிச்சல். ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் அழுகை. என்னடா இவர் தன்னிடம் இறைவன் அருள் புரிவதாகவே கூறுகிறாரே என்று அவருக்கு ஒரே ஒரு கேள்வி. உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஓரத்தில் ஆட்டோவை ஒரு வழியாக நிறுத்துகிறார். நிறுத்தி அந்த நபரை பார்த்து உடனே ஒரே அழுகையாக கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறார்.
அப்பொழுது வந்து அந்த ஆட்டோவில் சென்ற நபர் வந்து அவருக்கு வந்து பலவிதமான சமாதானம் கூறுகிறார். நீங்கள் வந்து எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, மனைவியால் பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, வருமானம் இல்லை, இப்போ அப்படி இருந்தும் என்னுடைய கால்களை பாருங்கள், காலில் வேறு அவருக்கு காயம் பட்டிருந்த அந்த காயத்தை சரி செய்வதற்கு மருந்து வாங்குவதற்கு கூட பணம் இல்லை, அப்படி வந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் எதற்காக வாழ வேண்டும், அதற்காக நான் வந்து சாக போகிறேன், அதை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன், அதற்காக தான் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி வைத்திருக்கிறேன் என்று வந்து அவர் பேசி வந்து மிகவும் அழுகிறாருங்க. ஆனால் அந்த ஆட்டோவில் பக்கத்தில் இருந்த நபர் வந்து ஒரு காயத்திற்கு மருந்திடுவது போல அவருடைய மனதை வந்து சிறிது சிறிதாக அவர் பேசி பேசி 1 மணி நேரம் பேசி அவர் மனதை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக வந்து அவரை வந்து ஒரு தன்னம்பிக்கை மிக்கவராக, ஒரு விவேகம் மிக்கவராக, ஒரு நல்ல சிந்தனை மிக்கவராக கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மாற்றி அவருக்கு நம்பிக்கை கொடுத்து, உங்களுடைய கால் தானே, அது வந்து பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சென்று காண்பித்தால் அந்த கால் வந்து குணமாகிவிடும், கூடிய விரைவில் இரவு பகல் ஏற்படுவது போல இப்பொழுது உங்களுக்கு இரவாக இருக்கும் இந்த வாழ்க்கையை வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து மாறப்போகிறது, உங்களுடைய கர்மாவானது கழியும் வரை தான் உங்களுக்கு வந்து இந்த வேதனையெல்லாம் இருக்கும், அந்த கர்மாவானது நாளைக்கே கூட கழிந்து விடலாம், நாளை மறுநாளே உங்களுக்கு வந்து ஒளிமயமான வாழ்க்கை இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒளிமயமான வாழ்க்கையை நீங்கள் வந்து இழக்கப் போகிறீர்களா, அல்லது இப்போ நாளை மறுநாள் இல்லாவிட்டால் பரவாயில்லை, 3 மாதத்திற்கு பிறகு 6 மாதத்திற்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் கர்மா கழியும் வரை தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அது முடிந்து விட்ட பிறகு உங்களுக்கு வந்து நல்ல ஒளிமயமான வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் போகிறீர்கள், கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருக்கிறேன், உங்களுடன் தொலைபேசியுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டு உங்களுக்கு துணையாக உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்கள் மனதை வந்து சமாதானப்படுத்துவதற்காக உங்கள் அருகில் இருந்து உங்களை தேற்றுவதற்காக நான் எப்பொழுதும் உங்களுக்கு கை கொடுப்பேன் என்று கூறி வந்து பலவிதமாக கூறி 1 மணி நேரம் அவரிடம் பேசி அவரை சமாதானப்படுத்துகிறார்கள். இதுதான் ஒரு நபர் வந்து மனதால் செய்கின்ற தர்மம் ஆகும். இறைவன் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்றால், மனதாலும் வாக்காலும் உடலாலும் யாருக்குமே நாம் வந்து கெடுதல் செய்யக்கூடாது என்று கூறுகிறார். இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஆட்டோ ஓட்டி சென்று கொண்டு இருக்கும் பொழுது பசி என்று ஒரு நபர் வந்து கேட்கிறார், ஆனால் அந்த பசியாக இருந்தாலும் அந்த அன்னதானம் தான் சிறந்தது, அப்படி இருந்தாலும் அந்த அன்னதானத்தை வந்து கொடுப்பதற்கு மற்ற நபர்களும் இருப்பார்கள் அல்லவா, வேறு யாராவது ஒருத்தர் அவருக்கு வந்து அன்னதானத்தை வழங்கி அவருடைய பசியை போக்கிவிட்டு இருப்பார்கள், ஆனால் வந்து அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தவறவிட்டிருந்தால் அந்த நேரத்தை அவர் தவறவிட்டிருந்தால் ஒரு நபருடைய உயிரே போயிருக்கும், அவர் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்து அவர் இறந்து கூட போயிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு 2 விதமான தர்மங்கள் ஒரே சமயத்தில் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது விவேகத்துடன் ஒருவர் நடந்து கொண்டு எந்த தர்மம் சிறந்த தர்மமோ அந்த தர்மத்தையே செய்ய வேண்டும், இதுதான் வந்து சிறந்ததாகும். ஆகவே இந்த சமயத்தில் அன்னதானத்தை விட ஒரு உயிரை காப்பதற்காக அவன் செய்த சமாதானமே சிறந்தது என்பதுதான் இந்த கதை மூலம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளும் கருத்தாகும். இதுதாங்க மகாபாரத கதையில் கூட நடைபெற்றது. பீஷ்மர் வந்து தன்னுடைய சுய தர்மத்திற்காக என்றென்றும் அஸ்தினாபுரத்து அரசவைக்கு நான் வந்து கட்டுப்பட்டு இருப்பேன் என்கின்ற ஒரு வாக்கை அவர் நல்கியதற்காக, அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு செயலுக்காக வந்து ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த தர்மம்தான் மிக உயர்ந்தது என்று கருதாமல் தன்னுடைய சுய தர்மம் உயர்ந்தது என்று நினைத்து அந்த துரியோதனை அவர் வந்து அந்த நிமிடத்திலேயே தண்டித்திருக்கலாம், ஆனால் அந்த வேலையை அவர் செய்யவில்லை, அதனால்தாங்க ஒரு பெரிய மகாபாரத போரே நிகழ்ந்தது. இப்படி வந்து தர்மங்கள் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்தந்த நேரம் வரும் பொழுது, அந்த சமயம் வரும் பொழுது அது தானாக தேடி வருங்க.
அந்த சமயம் ஒருவனுக்கு கிடைக்கும் பொழுது அதை தவற விடாமல் தர்மத்தை செய்துவிட வேண்டும்ங்க. அது எப்பேற்பட்ட தர்மமாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைக்கேற்ப கொடுத்து விட வேண்டும். அதற்கு பிறகு தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற ஏதோ ஒரு ஜாதகத்தில் சொன்னாங்க, அன்னதானத்தை கொடுக்க சொன்னாங்க, தண்ணீர் பந்தல் வைத்து மோர் கொடுக்க சொன்னாங்க என்று சொல்லி அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்களே உருவாக்கி கொண்டு அதற்காக மெனக்கெட்டு அந்த நாள் முழுவதும் நீங்கள் செலவிடுவதை தவிர்த்து உங்களை தேடி ஒரு நபர் வரும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் தர்மம் செய்து விடுங்க சகோதர சகோதரிகளே. அதுதான் சால சிறந்தது. அதுதான் உங்களுக்கும் தகுந்த சமயத்தில் அது பெரும் துணையாக இருந்து உங்கள் அனைவரையும் காப்பாற்றும். இதுதான் ஒருவருடைய மனதை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை ஒருவர் கண்டிப்பாக பேசக்கூடாது. அது மனதால் செய்கின்ற பாவமாகும். அப்படி உங்களால் பேச முடியவில்லையா, குறைந்தபட்சம் ஒருவருடைய மனதை துன்புறுத்தும்படியான வார்த்தைகளையாவது நாம் கூறாமல் இருக்க வேண்டும். அதுதான் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயலாகும். ஆகவே அன்பே சிவம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு அன்பு எங்கு இருக்கிறதோ, அன்பான வார்த்தைகள் எங்கு இருக்கின்றதோ, கருணை நிறைந்த வார்த்தைகள் எங்கு இருக்கின்றதோ அங்கே சிவம் என்கின்ற அந்த மகாபெரும் சக்தி குடிகொண்டு இருக்கும் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு சிறந்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.